கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 4:2, ரோமன்ஸ் 4:2. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. எப்படி? இப்போ ஏற்கனவே ரோமர் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொன்னார், இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலோ, கிரியா பிரமாணத்தினாலோ அல்லது விசுவாச பிரமாணத்தினாயோ. எப்படி எப்படி ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவான்? அது எந்த மனுஷனானாலும் மேன்மை பாராட்டல் கிடையவே கிடையாது. ஏன்னா விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்பட்டான். இப்போ அதுக்கு உதாரணமாக யார் எடுக்கிறாரு? ஆபிரகாம் எடுக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் கிரியை பண்ணதுனால நீதிமானாக்கப்பட்டாரா அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குது? தேவனுக்கு முன்பாக போய் ஆமாம் நான் கிரியை செய்தேன் அதனால் நீதிமானாக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக அவரும் மேன்மை பாராட்ட முடியாது. காரணம் என்ன? ஆபிரகாமும் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஏன்னா ஆதியாகமம் 15:6 நம்ம பார்க்கிறோம். அதனால தான் எபேசியருக்கு எழுதும்போது எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8, 9வது வசனங்களை நம்ம பார்க்கிறோம் மிக தெளிவாக. எப்படி நம்ம கிருபையினாலே எப்படி விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இப்போ உடனே நிறைய பேருக்கு இந்த யாக்கோபுல எழுதின ஒரு காரியம் கொஞ்சம் இடைஞ்சலாக தெரியும். ஒருவேளை நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம். ஏன்னா யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்துலேருந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா அங்கே விசுவாசம் கிரியை என்று சொல்லக்கூடிய இது அந்த பொருளடக்கத்தோடு அங்கே எழுதப்பட்டிருக்கும். 21வது வசனம் பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். என்ன? அவர் விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்பட்டார். ஆனால் அவருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்பது எதை காட்டக்கூடியதாக இருந்தது? அவர் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தம்முடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடுக்க கொண்டு போனார். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்த கிரியை எதை காட்டுனது? அவருக்குள்ள விசுவாசம் இருந்தது என்பதை காட்டுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்பது அவன் செய்யக்கூடிய கிரியையில் வெளிப்படும். ஆனால் கிரியையில் மாத்திரம் ஒருத்தனும் ரட்சிக்கப்படுவதில்லை. இப்போ நீங்கள் ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுவது அந்த மனுஷனுடைய எந்த ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது அவருடைய விசுவாசத்தினால தான் அவர் நீதிமானாக்கப்பட்டார். அந்த விசுவாசம் எப்படி பூரணப்பட்டது, இல்லை அந்த விசுவாசம் எப்படி இது உண்மையான விசுவாசம் என்று காணப்பட்டதுன்னா அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய கீழ்ப்படிதனால் வந்த கிரியை என்ன பண்ணுச்சு? இவருக்குள்ள விசுவாசம் இருக்குங்கிறத காட்டுச்சு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டியது இந்த ஆபிரகாமுடைய உதாரணத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம யாரும் தேவனுக்கு முன்னமாக போய் நம்ம பெருமை பாராட்டவே முடியாது. ஏன்னா பெருமையும் கிருபையும் ஒன்றோட ஒன்று இணையவே இணையாது. இது எதிர்மறையான காரியங்கள். ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது நம்ம செய்யக்கூடிய கிரியை மற்றவர்களை வேணால் பிரியப்படுத்தும். நீங்கள் அனாதைகளுக்கு இது கொடுக்கறது, ஏழைகளை விசாரிக்கிறது, இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் மக்களை பிரியப்படுத்தும், ஆனால் கர்த்தரை இல்லை. அப்போ என்னன்னா நம்ம ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டதற்கு அடையாளமாக செய்யக்கூடிய கிரியைகளுக்கும் கிரியையின் மூலமாக ரட்சிக்கப்படலாம் என்பதற்கும் பெரிய வித்தியாசம். அதனால தான் ஆபிரகாமை உதாரணமாக எடுத்து நமக்கு சொல்கிறாரு. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளுடைய கிரியையினால் இல்லை நம்ம மற்றவர்களை நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள்னால நம்ம ரட்சிக்கப்படவே இல்லை. மாறாக நம்ம ஒரு மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால என்னைய ரட்சித்தீங்களே, நான் நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு மனத்தாழ்மை உள்ள ஒரு காரியத்தோடு,
அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா ஆபிரகாமுடைய விசுவாசம், அவர் அவர் விசுவாசத்தினால் அவர் நீதிமானாக்கப்பட்டார். அதன் மூலமாய் நாமும் விசுவாசித்தோம். இப்போ நாமளும் விடுதலையாக்கப்பட்டோம். அப்போ நம்மகிட்ட யாருக்குமே தயவு செய்து நன்றாக புரிஞ்சு, எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் மனத்தாழ்மையோடு கர்த்தரோடு இசைந்து வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் கிரியைகளினால் அல்ல ஆண்டவரே, விசுவாசித்தோம், அதனால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம், அதனால் கிரியை உண்டானது. அதனால் ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் 4 பைபிள் வசனம் தெரியுது, நாங்கள் சபைக்கு வர்றோம், காணிக்கை கொடுக்குறோம், பாட்டு பாடுறோம் என்பதற்காக நாங்கள் ரட்சிக்கப்படலை. விசுவாசத்தினால் மாத்திரம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் மனத்தாழ்மையோடு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.